தலைகளை தாழ்த்தி நாம் மன்றாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, மனுக்குலத்தை தம் ஈவால் சேர்த்துக் கொண்டவரே, இதோ நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருத்தலை அறிந்திருக்கிறவரே, இந்த வழிபாட்டோடாக உம்மை அன்பை புரிந்து கொள்ள, உமது இரக்கத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற அருளை எங்களுக்கு தான். ஆண்டவரே, ஒரு திருவிருந்தை பொருள் பொதிந்தோராய் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதற்கு உண்மை காவிகளை ஒப்படைக்கவும் எங்களை தூண்டுபடி எங்களையும் இந்த வார்த்தைகளையும் கைக்கு ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுதி கொடுக்கிறோம். நல்ல கடவுளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்துகிறேன். இந்த புனித வாரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்பது இந்த புனித வியாழன் வழிபாடு. ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் துயர் அடைந்திருக்கிறார். தனக்கு நேரிட போகிற வழிகளை பற்றி, தனக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளை குறித்து ஒரு பெரும் துயர் அவர் மனதை மூழ்கியிருக்கிறது. அந்த துயரை நினைத்து நினைத்து அவரால் மீள முடியவில்லை, ஆறுதல் பெற முடியவில்லை. அவர் நம்மை போன்று ஒரு மானுடராய் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததினால் சிலுவையில் தனக்கு இழைக்கப்படுகிற அநீதி, ஏனெனில் நாம் ஒரு பிழை செய்து தவறு செய்து ஒரு தண்டனை கிடைத்தால் அது நமக்கு ஒரு பெரிய வழிகளை தரும். ஆனால் தவறே புரியாமல், குற்றங்கள் ஏதும் செய்யாமல் ஒரு கொடிய தண்டனையை சுமத்துதல் இருக்கு இல்லையா, அதுவே பெரிய சாவுக்கு இணையான வழியை கொடுக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த இரவு. அவர் தம் சீடர்களுடன் இறைவன் செய்வதற்காக தனித்து ஒரு மலைக்கு போனாங்க. இந்த கெத்சமனே தோட்டத்துக்குள் தனக்கு நேசித்தவர்களுடன் அவர் இருக்கிறார். பெரும் துயர் அடைகிறார். அந்த இறைவேண்டல் எப்படி அது விளக்குகிறதுனா, வேயர்வை எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளா விழுந்தன. அவ்வளவு வலி மிகுந்த ஒரு அனுபவம். அதில் உடன் இருக்கிறவர்கள் காட்டிக் கொடுக்கப்படுகிறது, உடன் இருக்கிறவர்கள் மறுதளிக்கப்படுகிற ஒரு நிகழ்வை நாம் நினைவு கூறுகிற ஒரு நாள். இன்று இரவு தொடங்கிடுச்சு அவருக்கு துன்புறுத்தலின் நேரம். அதை நினைவு கூறும்படி இந்த புனித வியாழன் என்பது ஒரு தலைப்பிடம் கொடுத்திருக்கிறாங்க. திரு உணவு, அது உயிர் கொடுக்கும் அன்பு. 3 திருமறை பகுதி நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திருவிருந்தை பற்றி சில அறிமுக வார்த்தைகளை நாம் சேர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. திருவிருந்து, ஹோலி கம்யூனியன், இந்த யூக்கரிஸ்ட் என்பது கிறிஸ்தவ திருச்சபையினுடைய மிக புனிதமான சமய கடமைகளில் ஒன்று என்பதை நாம் அறிந்துவிடக்கூடாது. தென்னிந்திய திருச்சபை 2 சக்கரமங்கள் வச்சிருக்கிறாங்க. எது? ஒன்று திருமுழுக்கு, மற்றொன்று திருவிருந்து. ஆகவே இது ஒரு புனிதத்தை, ஒரு தூய்மையை பயத்தோடும் பக்தியோடும் அணுக வேண்டியதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சமய நடைமுறை, பிராக்டிஸ், செயல் என்று நாம் சொல்லுகிறோம். இது வலியுறுத்தக்கூடிய திருவிருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஹோலிஸ்டிக், ஒரு தூய்மை சடங்கு என்பதை தாண்டி அது மிக புனிதமானது, தூய்மையானது, பயத்தோடும் பக்தியோடும் அதை அணுக வேண்டும் என்கின்ற செய்தியில இது ஒரு 4 அடிப்படை உண்மைகளை வலியுறுத்து. நான் இந்த அறிமுகமாக தான் நான் சொல்றேன். ஒன்று, நினைவு கூறல், ரிமெம்பரன்ஸ். இயேசுவினுடைய சிலுவை தியானத்தை நினைவு கூறுகின்ற ஒரு அடையாளம் இது. இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்ட கடவுளின் அன்பை நினைவு கூறுகின்ற ஒரு அடையாளம் இது. நினைவு கூறு. இரண்டாவது, பங்கேற்பு செய்தல், பார்ட்டிசிபேஷன். பற்றுறுதியாளர்கள், விசுவாச குடும்பத்தினர், விசுவாசம் கடவுள் மீது பற்று கொண்டவர்கள், கிறிஸ்துவின் உடல் மற்றும் உதிரத்தில் ஆவிக்குரிய பங்கேற்பு செய்கிறார். ஆன்மீக பங்கேற்பு, ஒரு பார்ட்டிசிபேஷன். அந்த திருவிருந்தில் நாமும் சேர்ந்து பங்கு பெறுகிறோம் என்கின்ற செய்தி அது வலியுறுத்துகிறது. மூன்றாவது, யூனிட்டி, ஒன்றிப்பு. திரு அவைக்குள் ஒரே உடலாக நாம் இணைக்கப்படும். நம்ம திருவிருந்தை பிற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றோம், பலரான நாம் ஒரே அப்பமும் ஒரே உடலுமாக இணைகிறோம். ஒன்று, இந்த திருவிருந்தின் அடையாளம் அல்லது வழுத்த தரக்கூடிய செய்தி என்பது திரு அவையோரை அது ஒன்றாக்குகிறது. ஒன்றாக்குதல் என்பது பகை உடைத்து, பிளவுகள் உடைத்து, வரையறைகளை உடைத்து
அந்த ஓர் உடலில் நாம் பங்கு பெறுகிற பொழுது, ஓர் அப்பத்தில் பங்கு பெறுகிறது, பலராய் இருக்க நாம் ஓர் உடலாக ஒரே சரீரமாக நாம் மாறுகின்ற ஒன்றிப்பை, யூனிட்டியை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. நான்காவது, அது இரக்கத்தின் அடையாளம். நமது நம்பிக்கையை, பற்றுறுதி வாழ்க்கையை ஆற்றல் படுத்தக்கூடிய, வலுப்பெறச் செய்யக்கூடிய, கடவுளின் கருணையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த திருவிழா. யூக்கரிஸ்ட் வலியுறுத்தக்கூடிய 4 அடிப்படை உண்மைகள். ஒன்று, நினைவு கூறுதல். இரண்டாவது, பங்கேற்பு செய்தல். மூன்றாவது, ஒன்றிப்பு. நான்காவது, அது இரக்கம். செயின்ட் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ என்கின்ற ஒரு தியாலஜியன் இருக்கிறார். அவர் திருவிருந்தை பற்றி கூறுகிற செய்தி, நீங்கள் பெறுவது கிறிஸ்துவின் உடல். நீங்கள் பார்க்கிறதை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பெறுவது கிறிஸ்துவின் உடல். நீங்கள் ஆக வேண்டியது அதுவாகவே ஆகும். நீங்கள் பார்க்கிற ஒன்று, நீங்கள் பெறுகிற ஒன்று கிறிஸ்துவின் உடல். பெறுகிற நீங்கள் அதுவாகவே வாழ வேண்டும். அதுதான் இந்த ஹோலி யூக்கரிஸ்ட் என்கின்ற செயின்ட் அகஸ்டின் என்று ஒரு இறையியலாளர் கூறுகிறார். தெர்த்தூலியன் என்கின்ற தொடக்க கால திருச்சபை தந்தைகளில் ஒரு மிக முக்கியமானவர். அவர் சொல்லுகிற பொழுது, திருவிருந்து கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை நினைவு கூறுகின்ற ஒரு புனித செயல். நாம் இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு வழிபாட்டிலும், திருவிருந்து வழிபாட்டில் நாம் பங்கு பெறுகிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை தியாகத்தை நினைவு கூறுகின்ற ஒரு அடையாள செயல், ஒரு புனித செயல் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் என்று தெர்த்தூலியன் கூறுகிறார். விடுதலை பயணம், அதாவது யாத்திராகமும் 16வது பிரிவு 4 தொடங்கி 12 வரை இருந்தது. இங்கே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இரவும் பகலும் நடந்து வருகிற பொழுது உணவு அற்று நிற்கிற ஒரு நிலை. உணவு இல்லை என்றால் வாழ முடியாது இல்லையா, ஆற்றல் பெற முடியாது இல்லையா. இங்கே உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது கடவுளை நோக்கி முறையிடுகிறார்கள், தங்களுக்கு உணவு வேண்டும் என்று. அப்பொழுது மன்னாவை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சி தான் அங்கே விளக்கப்படுகிறது. கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு பாலை நிலத்தில் மன்னா என்கின்ற ஒரு உணவை அளித்த நிகழ்ச்சியை, இது திருவிருந்தின் அடையாளமாக ஆழமான பொருளை இது முன்கூட்டியே அறிவிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தில் இருக்கிற மதிப்பீடுகள், இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்தில் இருக்கிற அந்த உயர் விழுமியங்கள், இது என்ன என்பதை முன்கூட்டியே இஸ்ரேல் மக்கள் முன் சுவையாக இந்த மன்னாவின் வழியாக புரிந்து கொள்ளுகிற அல்லது அறிந்து கொள்ள உணரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. அதுல வசனம் 4வது வார்த்தை, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய பண்ணுவேன். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய முயற்சிகளால் கடவுளுடைய அன்பை, மன்னாவை பெறவில்லை. தங்கள் ஆற்றலால் இதை பெறவில்லை. மாறாக கடவுளின் இரக்கத்தினால், தயவினால் இந்த மன்னாவை பெற்றிருக்கிறார். கடவுளின் தயவு நம்மை அழிவில் இருந்து, பசியில் இருந்து, வலிகளில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளுகிறது என்கின்ற பரந்த அன்பை இது நமக்கு எடுத்துரைக்கிறது. கடவுளின் தயவு நம்மை அழிவில் இருந்து, தளர்ந்து போகிற நிலையில் இருந்து, சோர்ந்து போகிற நிலையில் இருந்து, மனம் உடைந்து போன நிலையில் இருந்து அது வாழ்வுபடுத்துகிறது என்பதை இந்த வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. இப்போ ஒவ்வொரு நாளும் கடவுள் அளித்த உணவை அவர்கள் பெற்றுக் கொண்டே வருகிறார். அந்த மன்னா என்பது வனாந்தர பயணம் முழுமைக்கும் அது பொழிகிறது. 6 நாளும் வானத்திலிருந்து அது கொட்டப்படும், 7வது நாள் அது வராது. இந்த வனாந்தர பயணம் முழுவதும் வருகிறது என்பதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் சமூகம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மன்னா. தினசரி வாழ்வில் நாம் கடவுளை சந்திக்கின்ற ஒரு மனநிறைவை இந்த திருவிருந்து நாம் கொடுக்கிறது. ஏனெனில் அது கடவுளை சந்திக்கின்ற, கடவுளால் வாழ்வுபடுத்துகின்ற ஒரு விருந்தாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். மன்னா என்பது ஒரு சாதாரண உணவு அல்ல, அது பின்னர் வரவிருக்கக்கூடிய கிறிஸ்துவை முன் அறிவிக்கின்ற ஒரு நூற்றுவை. ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வார்த்தை, வாழ்வு தரும் உணவு நானே, ஜீவாப்பம் நானே. வசனம் 7 நாம் பார்க்கும்போது ஆண்டவரின் ஆட்சி விளங்கும்படி அது கொடுக்கப்பட்டது. யாரா படிக்க 7வது வார்த்தை, கர்த்தருடைய மகிமையை
காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான விடியற் காலையில் கடவுளுடைய மாட்சியை நீங்கள் காண்பீர்கள் என்று ஒரு வார்த்தை. இப்ப மன்னா வழியாக கடவுள் தம்மையே வெளிப்படுத்துகிறார், தம்மை பகிர்ந்தளிக்கிறார், தம்மை இயலாத நிலையில் இருப்போருக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுளின் செயல்பாட்டை உணரச் செய்கின்ற ஒரு பெரும் செயல் எதுனா இந்த திருவிருது. இந்த திருவிருது நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது என்ன? எப்பொழுதும் அது கடவுளின் கருணையை, வாழ்வு தருகின்ற கடவுளின் இரக்கத்தை அது நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த திருவிருந்தை நாம் பெறுகிற பொழுது நாம் கடவுள் மாட்சி அடைகிறார் என்கின்ற ஒரு செய்தி. 8வது வார்த்தை ரொம்ப முக்கியமானது. முறுமுறுத்தவர்கள் அவர்கள், புலம்பியவர்கள் அவர்கள். அப்ப முறுமுறுப்புகள் நடுவிலும் மன்னாவை அளிக்கக்கூடிய ஒரு விருந்தாக அந்த பயணம் இருக்கிறது. மக்கள் குறை கூறிய பொழுதும் கடவுளின் அன்பு வற்றி போகவில்லை. இந்த திருவிருந்து நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி என்ன? நாம் குறை உள்ளவர்கள், நாம் முறுமுறுக்கக்கூடியவர்கள், நிறைவற்ற மனமுடையவர்கள் நாம். ஆனால் கடவுளின் அன்பு வற்றி போவதில்லை, கடவுளுடைய கருணை அது குன்றி போவதில்லை. தினம் தினம் அந்த மக்கள் மீது கனிவும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அந்த மன்னா இருந்ததை போன்று இந்த திருவிருந்து நமக்கு முன் சுவையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11. அங்கே திருத்தூதுவர் பவுல் திருவிருந்தின் உண்மையான பொருளையும் அதில் பங்கேற்க வேண்டிய சரியான மனநிலை என்ன என்பதை பற்றி விளக்குகிறார். திருவிருந்தை என்ன, அதில் நாம் எப்படி பங்கேற்று செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அணுகக்கூடிய, பயபக்தியாக அணுகக்கூடிய வழிமுறையை அவர் எடுத்து வைக்கிறார். 23, 24 வசனங்கள் ஆண்டவர் சொல்கிறார், அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்துகிறார் என்பது திருவிருந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபையின் ஒழுங்கு அல்ல. அது கிறிஸ்துவே அதை நிறுவினார் என்பதன் அடையாளம். கடவுள் தயாளராக இருக்கிறார், எல்லோரும் சேர்த்துக் கொள்ளுகிறார். இந்த விருந்தை கிறிஸ்துவே ஏற்படுத்தினார். மனிதர்களோ திருச்சபைகளோ அதை ஏற்படுத்தவில்லை, கிறிஸ்துவே அதை நிறுவினார். எனவே மிகுந்த மரியாதையுடன் கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு திருச்சபைகள். அந்த திருவிருந்தை மிகுந்த மரியாதையோடும், மிகுந்த பயத்தோடும், மிகுந்த பக்தியோட நாம் அந்த திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். நடுக்கத்தோடு நாம் பங்கு பெற வேண்டும். கிறிஸ்துவே அதை நிறுவினார், கிறிஸ்துவே தன் உடலின் வழியாய், தன் உதிரத்தின் வழியாக அதை ஏற்படுத்தியபடினால் மிகுந்த மரியாதையின் பொறுப்பு நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். 24, 25 வசனத்துல நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். எப்படிங்க? நினைவு கூறும்படி. நான் ஏற்கனவே சொன்னலையா, முதல் ரிமெம்பரன்ஸ். கிறிஸ்துவினுடைய சிலுவை தியாகத்தை, அவருடைய ஒப்படைப்பை நினைவு கூறுகின்ற செயல். இது வெறும் சடங்கு அல்ல, அன்பின் உச்சத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்வு. திருவிருந்து பாருங்க, கடவுளின் அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது. தன் மகனை ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டதை நினைவுபடுத்துகிறது. அனைத்து உதிரத்தையும் உறுதியையும் இழந்து அன்பு செய்ததின் அன்பின் உச்சத்தை உணர்த்துகிற ஒரு நிகழ்வுதான் இந்த திருவிருந்து. திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவதெல்லாம் நாம் பாவிகள் என்பதை ஒரு பக்கம் நினைவு கூறணும், மற்றொரு புறம் கடவுள் எத்துணை அன்புள்ளவர், தன் மகனை அழித்து இவ்வளவாய் அன்பு செய்ததின் ஒரு வெளிப்பாடாக இந்த திருவிருந்து இருக்கிறது. சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பத்தை, சிலுவையில் இயேசு சுமந்த அந்த பெரும் சுமைகளை, ஏற்றுக்கொண்ட காயங்களை நினைவு கூர்ந்தால் திருவிருந்தில் கண்ணீர் இல்லாமல் எப்படி நம்ம பங்கு பெற முடியும்? நன்றி உணர்வு இல்லாமல் எப்படி பங்கு பெற முடியும்? 26வது வார்த்தை, விருந்தில் பங்கு பெறுவதால் இயேசுவின் சாவை நீங்கள் முன் அறிவிக்கிறீர்கள். விருந்தில் நாம் பங்கு பெறும் பொழுதெல்லாம் முதல்ல நம்ம சொன்ன இது மனிதனால் உருவாக்கப்பட்ட சடங்கல்ல, இது கடவுளே இதை ஏற்படுத்தினார், கிறிஸ்துவே இதை ஏற்படுத்தினார். 25வது வார்த்தையின் அடிப்படையில நாம் சொன்ன செய்தி இது வெறும் சடங்கு அல்ல, பழக்கம் அல்ல, அன்பின் உச்சத்தை நினைவு கூறுகிற ஒரு நிகழ்வு. 26வது வார்த்தை சொல்லுகிறது, இது ஒரு அமைதியான சடங்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மீட்பின் செய்தியை அறிவிக்கின்ற, கிறிஸ்துவின் சாவில் இருந்த, மரணத்தில் இருந்த மீட்பை அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தி என்கின்ற ஒரு செய்தி. இப்ப நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்முடைய பொறுப்பு என்ன இங்க சொல்லுகிறது? இதுல மதிப்பற்ற தன்மையோட நம்ம பங்கு பெறக்கூடாது. 27, 29வது வார்த்தை சொல்லுகிறது, இதை ரொம்ப உதாசீனத்தோட
இது மதிப்பு உணராமல் நன்றி உணர்வு இல்லாமல் பங்கு பெறுவதனால் வரக்கூடிய இழப்புகள் என்ன என்று ஒரு பட்டியலிட்டார். அதன் அடிப்படையில அலட்சியமாகவோ தவறான மனநிலையோட நாம் இதில் பங்கு பெற கூடாது. திருவிழு பங்கு பெறும்போது அலட்சிய உணர்வு இருக்கக்கூடாது. அதுல நன்றி பெருப்பு இருக்குது. கடவுள் மீது ஆழ்ந்த பக்தி நமக்கு அதை பெறுவதற்கு நாம் தகுதி இருக்கிறதா? இல்லாத பொழுதும் கடவுள் நம்மை தகுதிப்படுது. அதுதான் நம்ம தாழ்மை ஜெபத்தை சொல்றோம் இல்லையா? உன் மேஜையின் கீழ்விடும் துணிக்கிக் கொள்ள எடுத்துக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை, அவ்வளவு பிழை உள்ளவர், தோல்வி உள்ளவர், ஆனாலும் இலக்கத்தின்படியே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு அணுகுமுறை. இது ஒரு உடன்படிக்கை என்று இயேசு கூறுகிறார். இது ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று அவர் கூறுகிறார். உடன்படிக்கை என்பதால் பக்தியுடனும் பயத்துடனும் மாண்புடனும் நாம் இந்த திருவிருந்தை கொள்கிறோம். அடுத்தது, திருவிருந்து ஒரு தனிப்பட்ட அனுபவம் அல்ல, மாறாக அது திருச்சபையின் ஒன்றிப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை நாம் திருவிருந்து வருகிற போது அது தனிப்பட்ட ஒரு நபரின் அனுபவமாக இல்லாமல் திருச்சபையின் அனுபவமாக ஓர் உடலாக இணைக்கப்பட்டதை உறுதி செய்கின்ற ஒரு அனுபவமாக அந்த திருவிருந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பவுல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. மற்றவர்களை மதிக்க அழைக்கிற ஒரு செய்தி. ஒருவருக்கு ஒரு அன்பில் வாழ்ந்து இந்த திருவிருந்து நாம் பங்கு பெற வேண்டும். அதுதான் அதை உதாசனப்படுத்தாமல் இருப்பதற்கான அடையாளம். திருவிருந்தை நீங்கள் உதாசனம் செய்யாது என்றால் என்ன அர்த்தம்? கடவுள் மீது பக்தி இருக்கு, நமக்கு நன்றி உணர்வு இருக்கு, ஆனால் ஒரு மதித்து இருக்கிறோமா? ஏன்னா நாம் எல்லோரும் பலராயிருந்தா ஓர் உடலா மாறி இருக்கோம் இல்லையா? அப்ப அனைவரும் மதிப்பளித்து அன்பில் வாழ்வதை உறுதி செய்கின்ற ஒரு ஒப்படைப்புக்கு அந்த திருவிருந்து நம்மை அழைத்து செல்கிறது. யோவான் 13வது பிரிவு 1-17 வார்த்தையும் அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி தம் சீடர்களுடன் இந்த திருவிருந்தை கடைபிடித்தார், அனுசரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 4-5 வசனங்கள். சீடர்களுடைய கால்களை ஆண்டவரே கழுவுகிறார். தலைவராக இருக்கிறவர் உங்களுக்குள்ளே தொண்டராக இருக்கிறது. பணி ஏற்க அல்ல, பணி செய்வதற்கே மானிட மகன் வந்தார் என்கிற செய்தி. இப்ப கால்களை கழுவுதல் என்பது ஒரு அடிமையின் வேலை. திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது நம் உள் உணர்வு சொல்ல வேண்டிய செய்தி. இயேசுவே சீடரின் கால்களை அடிமை உருவேற்று கழுவினார் என்கின்ற செய்தி. நாம் ஒருவரை ஒருவர் நம்மில் மேன்மை உள்ளவர்களாக கருத இந்த திருவிருந்து அழைக்கிறது. ஒருவரை ஒரு அன்பு செய்ய, ஒருவருக்கு ஒரு பணிவிடை செய்ய, ஒருவருக்கு ஒரு சேவை செய்வதற்கு இந்த திருவிருந்து நம்மை அழைக்கிறது. ஆகவே இந்த 3வது குறிப்பு சேவை செய்திட திருவிருந்து நம்மை அழைக்கிறது. 8வது வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. கால்களை கழுவுதல் என்கிற ஒரு வெளிப்புறமான அது ஒரு தூய்மை மட்டுமல்ல, மாறாக அது மனம் திரும்புதலை, உள் உணர்வுகளை மாற்றம் பெற்றது ஒரு வெளிப்பாடா இந்த கம்யூனியன். மனம் மாறி இருக்கணும். நமக்கு கோபங்கள், ஒப்புரவாக தவறிய அனுபவங்கள், ஒருவரோடு பேச தவறிய அனுபவங்கள், அல்லது ஒருவரை மன்னிக்க முடியாத இருக்கிற நிலைகள், அடையாள அரசியல்கள், அல்லது இன தூய்மைவாதங்கள், மத அடிப்படைவாதங்கள், இது எல்லாவற்றிலும் நாம் மனம் மாறி. 15வது வார்த்தை சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு முன் மாதிரியை ஏற்படுத்தினேன் என்கிற ஒரு விஷயம். இப்ப இயேசு செய்ததை நாம் பின்பற்றுகிறோம். திருவிருந்து என்பது ஒரு மதச்சடங்கு அல்ல, அது சேவை செய்வதற்கு அழைக்கக்கூடிய கடவுளின் அழைப்பு என்பதை நாம் முன்பே பார்த்தோம். 34வது வார்த்தை, ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நம்ம செய்ய வேண்டிய சேவை வரை ஒன்றில்லை, அன்பாய் இருக்கலாம். அந்த அன்பு எல்லாவற்றையும் உடைக்கிறது. இந்த திருவிருந்தின் மையமே எது? கடவுளின் அன்பும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கிறது வலியுறுத்தக்கூடியது. அன்பு இல்லாமல் திருவிருந்து பொருளற்றதாக, அர்த்தமற்றதாக அது மாறுகிறது. நீங்கள் திருவிருந்தின் உண்மையை நாம் புரிந்து அதை பயத்தோட பக்தியோட பங்கு பெற வேண்டும் என்று பவுல் கூறிய செய்தி ஒருவர் ஒரு அன்பாய் இருத்தலின் வழியை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த திருவிருந்தை செய்தார். அன்பு செய்ய உள்ள தடைகளை, கட்டமைப்புகளை உடை தெரிய இந்த திருவிருந்து நம்மை அழைக்கிறது. திருவிருந்து பங்கு பெறுகிற நாம், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக தன் உடலை, தன் உதிரத்தை இழந்தாரோ அப்படி திருவிருந்தில் பங்கு பெறுகிற நாம் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து நம்ம இழப்பதற்கு அந்த திருவிருந்து அழைக்கிறது.
திருவிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமல்ல, கடவுளின் மீட்பில் நாம் பங்கு பெறுவது மட்டுமல்ல திருவிருந்து. மாறாக அந்த மீட்பின் திட்டத்தில் பங்கு பெற்று நாம் நம்மை இழப்பதற்கு அந்த அன்பு நம்மை அழைக்கிறது. நம்மை இழப்பதற்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும், சிலுவை சுமக்கவும், ரத்தம் சிந்தவும், காயப்படவும் அழைக்கின்ற ஒரு இடம்தான் இந்த திருவிருந்து. ஆகவே இப்பொழுது உணர்ந்தது எப்பொழுதும் மறந்து போனோம். ஒவ்வொரு பொழுதும் இந்த திருவிருந்து மேன்மையோடு நாம் பங்கு பெற கடவுள் பேராளியை வாழ்த்துகிறேன்.